நான் செஞ்சுருக்கிறது கேக் இல்லைங்க. இதை பார்த்துட்டு கேக்குன்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு அல்வாங்க. டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான அல்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இதுக்கு நான் 1 கப் அளவு வேர்க்கடலையை தண்ணியில் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையை அதில் உள்ள தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பை நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை, அதாவது வேர்க்கடலையை அரைச்ச அந்த விழுதை சேர்த்து அதில் உள்ள தண்ணியும் கொஞ்சமாக கழுவி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வேர்க்கடையில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருந்தேன் இல்லையா, அதே கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப தேவைப்படாது. கடைசியாக மேலாப்பில் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணையிலே ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், பேனில் அந்த அல்வா ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து இதை எடுத்து திருப்பி போட்டு பார்க்குறேன். சூப்பரான அல்வா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான அல்வா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.